எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு வந்த உடனே கையில இப்படி மைய காமிச்சு செல்ஃபி எடுத்து சாவடிப்பீங்களே. நான் ஒருத்தர் போடுற ஓட்டுனால இங்க என்ன மாறிட போகுதுன்னு எந்த கவர்மெண்ட் வந்தா என்ன, நம்ம உழைச்சாதான் நம்ம காசு. 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் ஃபிளைட் புக் பண்ணி தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் ஒரு சில தமிழர்கள் வராங்க. இந்த வீடியோ அவங்களுக்காக கிடையாது, சொந்த ஊர்ல இருந்துக்குன்னே நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. மக்களே, தமிழ்நாட்டுல நாளைக்கு நம்மள அடுத்த 5 வருஷத்துக்கு ஆள போற சிஎம் சூஸ் பண்ற வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. இந்த ஜனநாயக நாட்டுல நம்ம ஒருத்தரும் போட போற ஓட்டு தான் நம்மள அடுத்த 5 வருஷத்துக்கு யார் ஆள போறா அப்படின்ற ஒரு விஷயத்தையே தீர்மானிக்கும். நாளைக்கு ஒரு சில பேர் அவங்க சொந்த ஊர்ல உட்காந்துக்கிட்டு பக்கத்துல இருக்க வாக்கு சாவடிக்கு போயிட்டு ஓட்டு போடுறதுக்கு சோம்பேறித்தனப்படுவாங்க. அப்படி ஏன் நீங்க போடலன்னு கேட்டா அவங்க சொல்ற ஒரே ரீசன், எந்த கவர்மெண்ட் வந்தா என்ன, நம்ம உழைச்சாதான் நம்ம காசு அப்படின்னு ஒரு அசால்ட்டா ஒரு ரீசன் சொல்லுவாங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நம்ம உழைச்சாதான் காசு. நம்மள ரூல் பண்ற கவர்மெண்ட் சரியா இருந்தா தான் நம்ம உழைக்கிற காசு மொத்தமும் நம்ம வீடு வந்து சேரும். ஒரு நல்ல கவர்மெண்ட் நம்மள ரூல் பண்ணும் போது தான் விலைவாசிகளும் கம்மியாகும், நம்ம உழைக்கிற காசை கொஞ்சமாச்சு சேமிக்க முடியும். இது எதுவுமே தெரியாம அவங்க சிம்பிளா நம்ம உழைச்சாதான் காசு, எந்த கவர்மெண்ட் வந்தா தான் என்ன அசால்ட்டா சொல்றாங்க பாத்தீங்களா. அவங்கள என்ன சொல்றது போங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, நான் ஒருத்தன் போடுற ஓட்டுனாலதான் அவர் வந்து இங்க ஆட்சியை பிடிக்க போறாரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி நாட்டுல இருக்க எல்லா வாக்காளரும் முடிவு எடுத்துட்டா எப்படி நம்ம நினைக்கிறவங்க ஆட்சியை பிடிக்க முடியும், நம்மள ரூல் பண்ண முடியும் சொல்லுங்களேன். நீங்க வெளியூர்ல இருந்தீங்கனாலோ இல்ல வெளிநாட்டுல இருந்தீங்கனாவோ அப்பதான் உங்களோட ஓட்டோட அருமை உங்களுக்கு தெரியும். எலெக்ஷனுக்காக எத்தனை பேர் வெளிநாட்டுல ஒரு டிக்கெட் 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு புக் பண்ணி, நாளைக்கு எலெக்ஷனுக்காக எத்தனை பேர் அயர்லாந்து அமெரிக்கா மலேசியான்னு வெளிநாட்டுல இருந்து 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போடுறதுக்காக மட்டும் வராங்கன்னு தெரியுமா? அவங்களாம் எதுக்கு சும்மா வராங்களா? அவங்களோட ஜனநாயக கடமையை நிறைவேற்றத்துக்கு தானே வராங்க. அதனால மக்களே, நாளைக்கு ஓட்டு போடுறத அலட்சியமா நினைச்சு ஓட்டு போடாம இருந்துடாதீங்க. உங்க பக்கத்துல இருக்க வாக்குச்சாவடியில ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஒதுக்கி உங்க ஜனநாயக கடமையை ஓட்டு போட்டு நிறைவேற்றிட்டு வாங்க. ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய நாட்டுக்காக ஓட்டு போடுறது அவனுடைய கடமையும் அவனுடைய பெருமையும் கூட. அதனால மறக்காம எல்லாரும் நாளைக்கு ஓட்டு போட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவை நான் ஓட்டுலாம் போட மாட்டேப்பான்னு சொல்ற அந்த ஒரு நபருக்கு அனுப்பி விடுங்க. அண்ட் இந்த வீடியோவை பிளே பண்ணி காட்டுங்க, அப்பவாச்சும் அவங்க ஓட்டு போடட்டும். ஐயோ, இன்னைக்கு எல்லாரும் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு வந்த உடனே கையில இப்படி மைய காமிச்சு செல்ஃபி எடுத்து சாவடிப்பீங்களே அப்படின்னு ஏதோ ஒரு கோமாளி நாளைக்கு கண்டிப்பா வீடியோ போடுவான். அவன் வீடியோ கீழே போய் யோசிக்காம போடா மென்டல்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன் இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். மக்களே, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 1952ல இருந்து 2021 வரைக்கும் இதோட 16 வாட்டி எலெக்ஷன் நடந்திருக்குங்க. இந்த 2026ல தமிழ்நாட்டுல நடக்கிறது 17வது எலெக்ஷன். அந்த காலத்துல மக்களுக்கு ஓட்டு போடுறதோட முக்கியத்துவம் தெரியாம இருந்துச்சு. படிப்படியா நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு அறிவு புகட்டி ஓட்டு போடுறதோட அருமையை சொல்லி கொடுத்து அவங்கள ஓட்டு போட வச்சு நம்ம நாட்டோட தலைவரை தேர்ந்தெடுக்கணும், நம்மள யார் ஆளணும்ன்றதை தேர்ந்தெடுக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துருக்காங்க, புரிய வச்சிருக்காங்க. அப்படி இவ்வளவு புரிய வச்சுமே யாருமே இது வரைக்கும் 100% ஓட்டு போட்டதே கிடையாது. இருந்தாலுமே ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் மக்கள் கிட்ட நம்ம ஓட்டு போடுறதோட முக்கியத்துவத்தை புரிய வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு கோமாளி இன்ஃபுளுசர் என்ன பண்றாங்கன்னா, காமெடி போடுறேன்ற நினைப்புல ஓட்டு போட்டு இப்படி போட்டோ போடுறவங்கள கலாச்சி காமெடி பண்றதா நினைச்சு வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரி வீடியோ போட்டவனோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தா இவன் மக்களுக்காக எந்த ஒரு விழிப்புணர்வு போஸ்டும் போட்டிருக்க மாட்டான், எந்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவும் போட்டிருக்க மாட்டான். இந்த ஒரு 3 மாசம் வயசானவங்க யங்ஸ்டர்ல இருந்து என் சின்ன குழந்தை வரைக்கும் அரசியல் பேசிச்சு. இந்த 3 மாசம் எல்லாரும் அரசியலை பத்தி பேசினப்பவும் கூட இவன் மட்டும் வியூஸ்க்காக காமெடி தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். இதுக்காக இந்த 3 மாசம் எல்லாரும் அரசியல் தான் பேசணும், காமெடி பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அரசியல் பேசலனா கூட பரவாயில்ல, நான் இப்படி ஓட்டு போட்டுட்டேன், என்னோட ஜனநாயக கடமையை நான் முடிச்சிட்டேன்னு பெருமை இப்படி போட்டோ போடுறத ஈஸியா கலாய்க்கிறத தான் நான் தப்புன்னு சொல்றேன். உலகத்துல ஏதோ ஒரு மூலையில வாழ்ற தமிழர்கள் இந்த எலெக்ஷனுக்காக எவ்வளோ செலவு பண்ணி ஃபிளைட் புக் பண்ணி வந்து ஓட்டு போடுறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி செலவு பண்ணி வந்து ஓட்டு போடுறாங்கன்னா அந்த ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியன்றது உங்களுக்கு புரியுதா? ஓட்டு போடுறது எவ்வளவு பெருமையான விஷயம். நான் ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்னு ஒரு சோசியல் மீடியால போட்டோ போடுறது எவ்வளவு நல்ல விஷயம்.
அட்லீஸ்ட் அந்த மாதிரி போட்டோ போடுறதுக்காச்சும் ஒரு சில பேர் போய் ஓட்டு போடுவாங்க, இல்ல அந்த போட்டோவை பார்த்துட்டு ஒரு சில பேர் போய் ஓட்டு போடுவாங்க. எப்படியோ ஓட்டு போடுறது தானே நமக்கு முக்கியம். அதை போய் இப்படி ஈஸியா உங்க வியூஸுக்காக போய் காமெடி பண்ணா நல்லாவா இருக்கு சொல்லுங்களேன். மக்களே, நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன், யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ கெத்தா பெருமையா ஓட்டு போட்ட இந்த விரலை காமிச்சு செல்ஃபி போடுங்க, அதுதான் கெத்து. சரி மக்களே, இப்ப புரிஞ்சுதா எதுக்கு அந்த மாதிரி வீடியோ போடுறவங்க கமெண்ட்ல போய் போட மென்டல்னு கமெண்ட் பண்ண சொன்னேன்னு? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, எத்தனை பேர் வெளி மாவட்டத்துல இருந்தும் வெளிநாட்டுல இருந்தும் ஓட்டு போடுறதுக்காக மட்டும் சொந்த ஊர் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.